எங்கடா இருக்கு? தம்பி என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற? ஃபோனை கொடு. நாளைக்கு ஊரிலிருந்து வந்து விடுவாயா? ஏன் கேட்கிறேன் என்றால், விக்ரம் கமல் படத்திற்கு டிக்கெட் புக் செய்ய போகிறேன். என்னண்ணா பேசுறது எல்லாமே டைப் ஆகிட்டு இருக்கு. இதுமாரி எல்லா லாங்குவேஜ்லையும் டைப் பண்ணலாம்? எல்லா லாங்குவேஜும் டைப் பண்ணலாம். இப்போ பாரு, இங்கிலீஷில் நான் பேசி டைப் பண்ணுறேன். மைக் ஆன் செய்கிறேன். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? பாத்தியா, எந்த லாங்குவேஜ்லையும் டைப் பண்ணலாம். அண்ணா அது எப்படின்னா பண்ணீங்க, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கண்ணா. ஒரு நிமிஷம். மொபைல் ப்ளே ஸ்டோரில் கூகுள் கீபோர்டை டவுன்லோட் செய்கிறேன். ஓப்பன் கொடுக்குறேன். எனேபிள் இன் செட்டிங் கிளிக் செய்கிறேன். கூகுள் வாய்ஸ் டைப்பிங் ஆப்ஷன் எனக்கு ஆனில் இருக்குது. ஒருவேளை அது உங்களுக்கு ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கலாம். கீபோர்டு ஆப்ஷனுக்கு கீழே பாருங்கள், மல்டிலிங்குவல், அதாவது பன்மொழி டைப்பிங். எந்த மொழியில் வேணும்னாலும் நாம் பேசி டைப் பண்ணலாம். கீபோர்டு ஆப்ஷனை ஆன் பண்ணுறேன். வாய்ஸ் டைப்பிங்கில் இதுதான் டைப் ஆகணும், இதெல்லாம் டைப் ஆகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. எது வேணும்னாலும் டைப் பண்ணலாம். உதாரணத்துக்கு பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டு நம்பர், உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், இது எல்லாத்தையும் வாய்ஸில் பேசி டைப் பண்ணிங்கன்னா டைப் ஆன பின்னாடி கூகுள் கீபோர்டில் சேவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த ஆப்பை பயன்படுத்த விருப்பம் இருந்துச்சுன்னா ஓகே கொடுங்க, விருப்பம் இல்லைன்னா கேன்சல் கொடுக்கலாம். நான் இதில் ஓகே கொடுக்குறேன். செலக்ட் இன்புட் மெத்தட் ஆப்ஷனை கிளிக் செய்கிறேன். செலக்ட் கீபோர்ட் ஆஸ் யுவர் டிஃபால்ட் இன்புட் மெத்தட். டிஃபால்ட் கீபோர்டாக கீபோர்டை செலக்ட் செய்ய சொல்கிறாங்க. நான் செலக்ட் செய்கிறேன். லாங்குவேஜ் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு உங்களுக்கு எந்தெந்த மொழியில் பேசி டைப் பண்ண விருப்பம் இருக்கோ அந்தந்த மொழியை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி செலக்ட் செய்கிறேன். இந்த வாய்ஸ் டைப்பிங்கை ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இமெயில், இன்னும் சொல்லப்போனால் எந்த ஆப்பில் வேணும்னாலும் டைப் பண்ணலாம். நான் என்னோடய வாட்ஸ்அப்பில் தமிழில் டைப் பண்ணுற பாருங்கள். பேசுறதுக்கு முன்னாடி இந்த மைக்கை கிளிக் செஞ்சுட்டு எப்படி இருக்கீங்க பாருங்கள், தமிழில் டைப் ஆகுது. இந்த ஆப்ஷனை கிளிக் செஞ்சு மொழியை இங்கிலீஷுக்கு மாற்றுறேன். இங்கிலீஷில் பேசி டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஹலோ, ஹவ் ஆர் யூ பாருங்கள், இங்கிலீஷில் டைப் ஆகுது. அப்படியே இந்த ஆப்ஷனை கிளிக் செஞ்சு லாங்குவேஜை ஹிந்திக்கு மாற்றுறேன். துமாரா நாம் கியா ஹை பாருங்கள், ஹிந்தியில் டைப் ஆகுது. இது போல் ஃபேஸ்புக்கை ஓப்பன் செய்கிறேன். மைக்கை ஆன் பண்ணிவிட்டு பேசுகிறேன் பாருங்கள். ஹலோ, ஹவ் ஆர் யூ, நான் பேசுகிறது எல்லாமே டைப் ஆகுது. இது போல் எங்கே வேணும்னாலும் எந்த மொழியில் வேணும்னாலும் டைப் பண்ணலாம். இதில் மேற்கொண்டு புதுசாக ஒரு மொழியை ஆட் செய்கிறதா இருந்தால் லாங்குவேஜ் ஆப்ஷனில் ஆட் கீபோர்ட் கொடுத்து எந்த மொழி தேவையோ அந்த மொழியை சூஸ் பண்ணலாம். நான் மலையாள மொழியை சூஸ் பண்ணுறேன். கீபோர்டில் இங்கிலீஷ் டு மலையாளம் கீபோர்டு வேணுமா, மலையாளம் மட்டும் இருக்கிற கீபோர்டு வேணுமா, ஹேண்ட் ரைட்டிங் மோட் கீபோர்டு வேணுமான்னு கேட்குது. இதில் நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணலாம். மூணுமே தேவைன்னா கூட செலக்ட் செய்யலாம். அதுக்கு பின்னாடி டன் கொடுத்தா கீபோர்டில் அந்த மொழி ஆட் ஆகிடும். ஆட் செஞ்ச மொழியை டெலிட் செய்கிறதா இருந்தால் ரைட் சைடில் மேலே இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் செஞ்சு இதில் நம்ம ஆட் செஞ்ச மொழி எல்லாமே ஷோ ஆகும். அதில் எந்த மொழி தேவையில்லையோ அதை டிக் செஞ்சு டெலிட் கொடுத்தா அந்த மொழி டெலிட் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க. வாய்ஸ் டைப்பிங்கை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பதிவு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.